இந்த காலகட்டத்தில் எது நமக்கு தேவை என்பதை குறித்து தான் ஒரு 3 காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். பாருங்க, அவசியம் தேவை என்ற தலைப்பு. அவசியம் தேவை. என்ன அவசியம் தேவை? முதலாவது பார்த்தீங்கன்னா, அன்னாளை போன்ற நல்ல தாய் தேவை. இந்த காலகட்டத்தில், இந்த உலகத்தில் வாழ்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிறதான பிள்ளைங்களுடைய வளர்ப்பில் ஒரு நல்ல தாய் தேவை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 25 28 வசனங்களை நாம் தியானிக்க போறோம். வாசிப்போமா? அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்ப பண்ணின ஸ்திரீ நாதான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆமென். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, அன்னாளை போன்ற ஒரு நல்ல தாய்மார்கள் இன்னைக்கு வேணும். எப்படிப்பட்டவங்க வேணும்? அன்னாளை போன்ற ஒரு நன்றி உள்ள தாய்மார்கள் வேணும். நிறைய பேர் ஆண்டவிடத்தில் வருவார்கள், ஆனால் நன்றி என்ன செய்வார்கள்? மறந்துடுவார்கள். ஆனால் அண்ணாலோ சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஏலியை பார்த்து அந்த வசனம் 25வது வசனத்துல முதல்ல என்ன செய்றாங்க? ஒரு விருந்து என்ன செய்றாங்க? ஏற்படுத்துறாங்க. ஒரு விருந்து ஏற்படுத்தி அதுக்கு பிறகு என்ன செய்றாங்க? அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவாலயத்தில் என்ன செய்றாங்க? விடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நன்றி உள்ளவளா இருந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி உள்ளல. அன்னாள் தன் மிகவும் விரும்பி கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்ட ஒரு ஆண்மகன். அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு அழுது, கெஞ்சி மன்றாடி அழுது பெற்றுக்கொண்ட ஒரு ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளைய அவங்க என்ன செய்றாங்க? அந்த குழந்தை பிறந்து ஒருவேளை அந்த குழந்தைக்கு 3 வயசு இல்லைன்னா 5 வயசு இருக்குமா, 3 அல்லது 5. அந்த 3 அல்லது 5 அந்த வயதுள்ள அந்த குழந்தைய அவங்க எதற்காக தேவாலயத்துக்கு வந்தாங்க? குழந்தை வேணும்னு வந்தாங்க. அந்த குழந்தைய கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவங்க நன்றி என்ன செய்யல? மறக்காதபடி அவருடைய பாதத்தில் அந்த குழந்தை என்ன பண்றாங்க? தூக்கிட்டு வராங்க. இப்ப ஏலி கேட்கிறாரு அந்த வசனத்தை, 26வது வசனம் நினைக்கிற, வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று பாரு, இங்கே உம்மண்டையில நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நாதான் என்று நான் தான். அவருக்கு முழிக்கிறாரு. அவரே மறந்துட்டாரு. ஏலியா ஆசாரியனே என்ன பண்ணிட்டாரு? நான் நினைக்கிறேன் மறந்துருப்பார்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, நான் இங்க வந்து இங்கதான் நின்று அவருடைய பலிப்பிடத்துல தான் நின்று கெஞ்சி மன்றாடி ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட குழந்தை இது. இந்த குழந்தைய 28வது வசனம், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். ஒரு அழிலே சொல்வீங்களா? இப்படிப்பட்ட தாய் எத்தனை பேர் இருப்பாங்க இந்த பூமியில? எத்தனை பேரால அதை செய்ய முடியும்? ஆண்டவருடைய பாதத்துல வந்து அழுது பெற்றுக்கொண்ட ஆசையா, என குழந்தையே இல்லை, குழந்தை இல்லாத ஒரு நிலைமையில குழந்தைக்காக வந்து ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஒரு குழந்தைய ஒரு 3 வயசு ஆன உடனே கொண்டு வந்து தேவாலயத்துல விட்டுட்டு போறாங்க. தேவ ஜனமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க செய்வீங்களா அந்த காரியத்தை? எத்தனை பேரால செய்ய முடியும்? ஏன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? வரன் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு குழந்தை, அதை கொடுக்க முடியுமா? ஆனா அந்த அம்மா பாருங்க, தன் பொருத்தனையை என்ன பண்ணாங்க?
நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனைகளை செய்வார்கள், ஆனா பொருத்தனை என்ன பண்ண மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. அது குழந்தை மட்டும் இல்லை, எந்த பொருத்தனையா இருக்கட்டும், அதை செய்தா அதை நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் தேவன், அப்படிப்பட்ட தாயை தான் தேவன் தேடுகிறார், தேடுகிறார், தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த பொருத்தனை அந்த ஆசையாய் பெற்றுக்கொண்ட அந்த ஆண் பிள்ளையே கொண்டு வந்து என்ன செய்றாங்க, தேவாலயத்துல விட்டாங்க. அது என்ன, வீட்டுல போய் அவங்க எப்படி தூங்கி இருப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்ப்பாங்களாம். ஒரு சட்டை தச்சுக்கிட்டு வந்து கொடுத்து அந்த குழந்தைய பார்த்துட்டு போவாங்களாம். அது ஏலி கிட்ட தான் அந்த குழந்தை என்ன செஞ்சது, வளர்ந்தது. உங்கள் குழந்தை கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவலைப்படுறீங்க. ஒருவேளை உங்கள் குழந்தை ஒரு நாள் ஒரு சிக்கானா கூட நீங்கள் கவலைப்படுறீங்க. கவலைப்பட வேணாம் நான் சொல்லலை, கவலைப்படுறீங்க. ஆனால் ஒரு 3 வயசு குழந்தைய தேவாலயத்தில் விட்டுட்டு நான் உங்க வந்து கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம், இதை கர்த்தர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட தாய்மார்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சர்ச்சைக்கு நேரத்தோடு அனுப்புகிற தாய்மார்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? ஒரு நாள் அந்த குழந்தை சர்ச்சைக்கு வரலன்னா கேட்குற தாய்மார்கள் எத்தனை பேர்? நீ கிடையாது. தேவாலயத்தில் விட்டுட்டு போவானா, ஆனால் தேவாலயத்தினுடைய பணிக்காக என் குழந்தை வேலை செய்யட்டும்னு சொல்கிற தாய் எத்தனை? தேவாலயத்துக்காக என் பிள்ளை இருக்கட்டும் செய்யட்டும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு என் பிள்ளையை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆண்டவரே அது நல்லா வளர்ந்து வரட்டும், படிக்கட்டும், அது நல்லா படித்து வளர்ந்து வரும் பொழுது, அது ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே அந்த நேரத்தில் இந்த குழந்தை உனக்கு தான் ஆண்டவரே, அது எந்த சூழ்நிலைக்கு போனாலும் அது உங்கள் ஊழியத்தை தான் செய்யணுன்ற தாய் இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான். அதனால தான் ஆண்டவர் தேடுறாரு. எப்படிப்பட்டவங்களை தேடுறாரு? ஒரு நல்ல தாய்களை தேடுறாரு. இந்த அன்னாள் போல தாய்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, பொருத்தனை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா நிறைவேற்றினவர்கள் கொஞ்சம் பேர் தான். கொஞ்சம் பேரால மாத்திரம் தான் நிறைவேற்ற முடியுது. நிறைய பேரால என்ன பண்ண முடியல, நிறைவேற்றவே முடியல. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்க குழந்தைகளை நீங்க அப்படி பொருத்தனையோடு வளர்ப்பது உண்மையானால், அது தேவாலயத்தின் பணியில, தேவாலய காரியத்துல சின்ன வயசுல ஈடுபட நீங்க என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். இங்க போ, அங்க வா, தேவ ஆலயத்துல முக்கியமா இரு, ஆலயத்தின் காரியங்களை முக்கியப்படுத்தி செய்யின்னு சொல்லி நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த குழந்தைய கர்த்தருக்கென்றே, அது பாருங்க அவ்வளவு தூரம் அவருடைய விருப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, நிறைவேற்றினார். ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனைகளை செய்தீங்கன்னா அதை நிறைவேற்றுற ஒரு தாயாய் நம்ம நிற்கும் போது நிச்சயமா கர்த்தர் மீண்டும் அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடைச்சதா இல்லையா? அவங்க பொருத்தனையை நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு கடவுள் அவங்களுக்கு என்ன பண்ணாரு, குழந்தைகளை கொடுத்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது ஆபிரகாமை போன்ற ஒரு நல்ல தகப்பன் வேணும். ஒரு நல்ல தகப்பன் இன்னைக்கு உலகத்துல ஆபிரகாமை போல ஒரு தகப்பன் வேணும். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை என்ன செய்யாதே, போடாதே. அவனுக்கு ஒன்றும் என்ன பண்ணாத, செய்யாது. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் ஆபிரகாம் ஒரு நல்ல தகப்பனா இருந்திருக்கிறாரு. அந்த ஆபிரகாமு கூட வயது கடந்த பிறகுதான் ஈசாக்கை தேவன் என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. அந்த ஈசாக்கை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பலியிடும்படி என்ன பண்றாரு, பேசுகிறார், பலியிட சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, பேசவே இல்லை. சரின்னு சொல்லி என்ன செய்யறாரு, பலியிடும்படி ஆண்டவர் காண்பித்த அந்த மோரிபா என்ற மலைக்கு அந்த குழந்தை என்ன செய்யறாரு, கொண்டு போற. தன் மனைவிடத்துல கூட அவர் என்ன பண்ணல, சொல்லல. அப்படியே என்ன செய்யறாரு, அந்த குழந்தைய கொண்டு போறாரு. கர்த்தர் கவனிக்கிறாரு.
கர்த்தர் கவனிக்கிறாரு. என் மகன் எப்படிப்பட்டவனா, என் வார்த்தைக்கு என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல எதையும், அதான் நான் சொன்னனே, தேவன் நம்மிடத்துல எதையும் பறித்து கொள்ள அவர் என்ன செய்யல, வருவது இல்லை. நம்ம நேரத்தை கொடுத்தாலும் சரி, உங்களுடைய செல்வத்தை கொடுத்தாலும் சரி, உங்க குடும்பத்தை விட்டு வந்தாலும் சரி, என்ன காரியத்தை நீங்க ஆண்டவருக்காக செய்தாலும் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு கெடுதல் என்ன செய்யாது, வராது. நான் வாசித்து பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29, 30 வாசிங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:29 படிங்க. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவருக்காக இந்த ஆபிரகாம் இடத்துல ஆசையாய் வயது சென்ற பிறகு முதிர்ந்த வயதுல பெற்றெடுத்த ஒரு குழந்தை. அந்த குழந்தைய ஆண்டவர் என்ன செய்யறாரு, பலியிடும்படி ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார். ஆபிரகாம் ஒரு வார்த்தைய பேசாதபடிக்கு அந்த குழந்தை என்ன செய்யறாரு, கொண்டு போறார். பலியிட மோரிபா என்ற மலைக்கு என்ன செய்யறாரு, கொண்டு போறாரு. ஆனா தேவன் அந்த இடத்துல ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன் பிள்ளை மேல என்ன செய்யாத, கை போடாத. ஏன்னா அந்த பிள்ளைய அத விறகெல்லாம் வச்சு அந்த பிள்ளைய கலத்திட்டு கத்தி என்ன செய்யறாரு, ஓங்கி அந்த பிள்ளை மேல ஓங்குற அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நீ பிள்ளை மேல என்ன செய்யாத, கையை போடாதே. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து பிடுங்கிறவர் கிடையவே கிடையாது. ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா பிடுங்க மாட்டாரு. அது கொடுத்தது தான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை நான் அறிஞ்சிட்டப்பா. நீ குழந்தைக்கு மேல என்ன செய்யாத, கை போடாத. அந்த குழந்தைக்கு பதிலா அடுத்த வசனம் சொல்லுது, முள்ளுக்குள்ள அந்த ஒரு ஆடு சிக்கி கொண்டு இருக்கு. அந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு வந்து என்ன செஞ்சிரு, பலி செலுத்து. பார்த்தீங்களா, ஆண்டவருக்காக தாயாவது தகப்பனையாவது சகோதரனையாவது சகோதரியாவது நீ அப்படி எதெல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்திற்காக. இன்னைக்கு எத்தனையோ மிஷனரிகள் தன் தாய் தகப்பனை விட்டுட்டு, தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை விட்டுட்டு ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக எங்க போறனே தெரியாம உழைத்து கொண்டிருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம பார்க்க முடியும். ஆத்தும ஆதாயம் செய்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நிலத்தை கூட எத்தனையோ பேர் இடத்தை ஆண்டவருக்கு என்ன தியாகம் செய்திருக்கிறாங்க. ஆண்டவருக்காக இந்த வீடு, ஆண்டவருக்காக இந்த இடம், ஆண்டவருக்காக என்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் என் தேவனுக்காக. வாசிங்கம்மா 30வது வசனம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்றார். அல்லேலூயா. அவனுக்கு கத்தரிக்கென்று ஒரு வீட்டை கொடுத்திருப்பான். அவன் ஆண்டவருடைய சேவை செய்வதற்காக தன் சகோதரிகளை தாயை தகப்பனை விட்டு ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய கடந்து போயிருப்பாங்க. அங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னே தெரியாது, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா தேவனை மாத்திரம் அவருடைய வார்த்தையை நம்பி போற பிள்ளைங்களை பார்த்திருக்கிறோம்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதை எல்லாம் அதிகமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அநேக சகோதரிகளை அநேக தாய்மார்களை கர்த்தர் ஊழியக்காரனுக்கு கொடுத்து தானே இருக்கிறாரு. ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது அவர் என்ன செய்யறாரு? திரும்ப ஆசீர்வாதங்களை மாத்திர சகோதர சகோதரிகளை மட்டும் கொடுக்கல, நித்திய ஜீவனையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. இப்படி ஒரு தகப்பன் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு கீழ்ப்படுகிற தகப்பன், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு தகப்பனை கர்த்தர் தேடுகிறார். அந்த தகப்பன் கீழ்ப்படிந்தபடினால்தான் அந்த பிள்ளைய என்ன செஞ்சது? கீழ்ப்படிந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, பொருத்தனையை நிறைவேற்றுகிற ஆண்டுடைய பாதத்துல வந்து பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை நிறைவேற்றுகிற ஒரு தாயை ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல தகப்பனை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். மூன்றாவதாக ஒரு நல்ல தம்பதிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கணவன் மனைவி ஒரு நல்ல தம்பதிகளாக இருக்கணும். ஆக்கில்லா பிஸ்கில்லாவை போன்ற ஒரு நல்ல தம்பதிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். வாசித்து பார்ப்போம். ரோமர் 16வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5 வசனங்கள் இருக்கிறது. வாசிப்போமா? அதில் ரோமர் 16:3. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாக பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்க. ஏன் ஆண்டவர் வாழ்த்த சொல்றார்? அவங்க ஒரு நல்ல தம்பதிகளா என்ன செஞ்சிருக்கிறாங்க? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க? செய்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 18:2 வாசித்து பாருங்களேன். 18:2 பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தம்பதிகளாய் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய காரியத்தை நம்ம பார்க்க போனா அவங்க கர்த்தருக்காக ஊழியத்தை செய்திருக்கிறாங்க. ஊழியக்காரர்களை கனப்படுத்தியிருக்கிறாங்க. ஊழிய காரியங்களில ஈடுபட்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? செய்திருக்கிறாங்க. இதுதான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு தம்பதிகளா இருக்கிறாங்க. தான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், என் பிள்ளை வாழ்ந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், யாரு நல்லா இருக்காங்களோ இல்லையோ நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை நல்லா இருந்தா போதும் அப்படி நினைக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆக்கிலாவை போல பிஸ்கில்லாவை போல ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை நேசிக்கக்கூடிய ஒரு தம்பதிகளும், அந்த அம்மா ஊழியக்காரனை மட்டும் நேசிக்கல, தன் வீட்டையே ஆண்டவருக்குன்னு கொடுத்துட்டாங்களாம். ஜெபக்கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க, ஊழியம் செய்திருக்கிறாங்க. பவுலுக்கு அவ்வளோ ஒரு உதவியா இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தம்பதிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவச்சனமே, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தம்பதிகள் இருந்தா இன்னும் எழுப்புதல் இந்த உலகத்துல நான் செய்யும் வருமா இல்லையா? கண்டிப்பா வரும். ஒரு நல்ல தம்பதிகளா இருக்கும்போது ஒரு சாட்சி உள்ளவரா இருக்கிறோம். ஒரு கணவன் மனைவினா ஒரு சாட்சியா வாழணும். பல காரியங்களை மறைக்கலாம், ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை மறைக்கவே கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் குடி பழக்கத்தில் அடிமையா இருந்து விடுதலை ஆக்க முடியாம பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி, தாயை கஷ்டப்படுத்தி, கட்டின மனைவியை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற எத்தனை கணவன்மார்களை நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, முழங்கால படியிட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தர் மாற்றுவார். உன் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார். ஒரு நல்ல தம்பதிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம், ஒரு நல்ல கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். பிள்ளைங்க காரியம் வந்துட்டா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டேனுது? கீழ்ப்படிவே மாட்டேனுது. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவே மாட்டேனுது. மோசையை பார்த்து சொல்றாரு ஆண்டவர். ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சிடுறேன். எபிரேயர் 3:2 வாசித்து பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா, மோசையை போல தனது பணிக்கென்று மக்களை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு ஆதாயமும் இல்லாத தன் மக்களுக்காக ஊழியத்தை செய்த ஒரு மோசே. எப்படிப்பட்ட ஒரு மோசே? என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் சொல்றாரு ஆண்டவர். மோசையை பார்த்து சொல்றாரு, என் வீட்டில் அவன் எப்படிப்பட்டவன்? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்து போல இவனும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இவனும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ள, என் வீட்டுல உண்மை உள்ளவனாய் இருந்திருக்கிறான் மோசே. எந்த ஒரு
செஞ்சிருக்கிறாரு மோசே. சாமுவேல் கூட ஆண்டவருடைய பாதத்துல பண ஆசை இல்லாத ஊழியம் செய்தாராம். 1 சாமுவேல் 12:3 பண ஆசை இல்லாத அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஊழியம் செஞ்சு ஒரு உண்மை கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல பிள்ளைகளை, நல்ல உண்மை உள்ள, என் வீட்டுல உண்மை உள்ளவனா இருந்தா மோசேன்னு சொல்லணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சாமுவேல் பண ஆசை இல்லாத கர்த்தருக்கு பணியை செய்தார்னு சொல்லணும். அப்படிப்பட்டவர்களே இன்னைக்கு கடவுள் தேடுறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை என்ன படிக்க வச்ச, என்ன வளர்த்த, என்ன காப்பாத்தின, எனக்குன்னு என்ன செஞ்சேன்னு வாங்க. என்ன செஞ்சாங்களோ இல்லையோ, உன்னை 10 மாதம் சுமந்து அந்த கருவறையில் 10 மாதம் அவனை சுமந்து பெற்ற அந்த தாய்க்கு உன்னால் வாடகை தர முடியுமா? எவ்வளோ நீ வாடகை கொடுப்ப அவங்களுக்கு? நீ நிறைய பேர் கேள்வி கேட்டு உதாசனப்படுத்தி தன் தாயையும் தகப்பனையும் துக்கப்படுத்துகிற இந்த உலகத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அப்படி அல்ல. தெய்வச்சனமே, மற்றவளுக்கு நீ உதாரணமா இருக்கணும், மற்றவளுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் என்பதற்காக தான் நான் சொல்லுகிறேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், கடன் போராட்டங்கள், படிக்க வைக்க கடன் பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க, வறுமையில இருந்திருப்பாங்க. ஆனா தப்பிள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்க? கண்ணை தொடச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? என்னம்மா அழுவுறீங்க? யாரோ ஒரு கடங்காரன் வந்துட்டு போயிருப்பான். அந்த அவன் சொன்ன வார்த்தை உங்க இருதயத்தை உடைஞ்சிருக்கும். ஆனா உன் பிள்ளையோ அது உள்ள வரும் பொழுது, என் பையனுக்கு அது தெரியக்கூடாதுன்னு நினைச்சி அந்த கண்ணை தொடச்சிக்கிட்டு, எப்பா ஒன்றும் இல்லைப்பா சும்மாப்பா அப்படின்னு நினைச்சி சந்தோஷப்படுற தாய் எத்தனை பேர் இருப்பீங்க? ஆனா இன்னைக்கு அது வளர்ந்து வரும் பொழுது அதை நினைத்து பார்க்கலன்னா வேதனை இருக்க தான் செய்யும். தேவஜனமே, அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேணும்னா இந்த குழந்தைகளை இப்போவுமே தெய்வ பலத்தில் வளர்ந்துருங்க. அதான் நான் சொல்கிறேன். அந்த நிலைமைக்கு அந்த குழந்தைங்க போகக்கூடாதுன்னு சொன்னால் இப்போவுமே கண்டித்து வளர்த்துருங்க. அது அந்த நிலைமைக்கு போகாது. நீங்கள் என்ன தான் கண்டித்து வளர்த்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருந்தால் தான் உன் பிள்ளைகளை திட்டமாக பேசுவார். அது போகிற இடத்துல இங்கே போவாதேன்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம கூட போக முடியாதே, ஆனால் கூட போகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் சொல்கிறேன், அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு முழங்கால போடுங்க. எத்தனை சொத்து நீங்கள் வச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, எத்தனை வீடு நீங்கள் வச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடியது. அழியாத செல்வத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளங்க. அது ஒன்று உங்களை காப்பாற்றும். ஆமென். வீடு இல்லையே, வாசல் இல்லையே, எனக்கு போதுமான வசதி வாய்ப்பு இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? அதை பற்றி கவலையே படாதீங்க. சத்தியத்தில் உன் பிள்ளைங்களை வளங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருக்காக தன் வீட்டையாவது, தன் மனைவியாவது, தன் சகோதரியாவது, நிலத்தையாவது ஆண்டவருக்காக கொடுத்தவன் தரித்திரரானதில்லை. கர்த்தர் அதை திரும்ப அவனுக்கு என்ன செய்வாரா? அதிகமாக கொடுப்பார். அது மட்டும் கொடுக்கல, அவனுக்கு பரலோக வாழ்வையும் தருகிறார். ஆமென். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நல்ல கால வேளையிலே என்னோடும் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. எத்தனையோ தாய்மார்கள் ஆண்டவரே, தாய்கள் எப்படி இருக்கணும், தகப்பன் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், தம்பதிகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீர், எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி. ஒரு வேளாண்டவரே, பலவிதமான கஷ்டங்களிலே, சூழ்நிலையிலே, பலவிதமான சோதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராய் இருப்பார்களானால் ஆண்டவர் அவருடைய நிலைமைகளை மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து அவளுக்கு பெரிதான இரக்கத்தையும் கிருபையும் கர்த்தர் செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இது யூடியூப் வழியாய் பார்க்கிற என் அருமையான தேவ ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த விதமான கஷ்டத்தில் அவர்கள் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், கர்த்தாவே அவர்களுக்காக நான் பாரப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய வியாதிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவளுக்கு நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். தேவைகள் ஆண்டவரே, தேவையோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவளை ஆசீர்வதிங்க. அவளுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்துங்கப்பா. வந்த மக்களையும் ஆசீர்வதிங்க.
இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.